நம்ம மாறன் சீரியல்ல நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. நம்ம கண்மணி வந்துட்டு திருட்டுத்தனம் பண்ணி மாட்டிக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். வேற லெவலா இருந்துச்சு. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவும், ஆர்வமாவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன வீடியோல பார்த்த மாதிரி நம்ம கண்மணி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு பழைய பொருளெல்லாம் வந்து எடைக்கு போடணும் அப்படின்ட்டு வந்து வள்ளியம்மா கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வள்ளி சொல்றாங்க, "அதுல வந்துட்டு நெறையா முக்கியமான பொருள்லாம் இருக்கு. கண்டிப்பா வந்துட்டு அப்படி பண்ண வேண்டாம்." அப்படின்னு சொல்றப்ப, "நான் வந்துட்டு எல்லா பொருளையும் வந்து எடுத்து உங்ககிட்ட காமிக்கிறேன். அது வந்துட்டு முக்கியமான பொருளா இல்லையா அப்படின்றத வந்து நீங்க என்கிட்ட சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அது இல்லாத பொருள மட்டும் நம்ம வந்து எடைக்கு போட்டுறலாம்." அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம வள்ளியும் வந்து ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கண்மணி வந்துட்டு ஒரு ஒரு பொருளா வந்துட்டு வள்ளிக்கிட்ட கேட்டு கேட்டு வந்து எடைக்கு போட்டுக்கிட்டே இருக்க மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லா ரூம்லயுமே ஒரு ஒரு ரூம்லயா போயிட்டு அந்த வேஸ்ட் பொருளெல்லாம் வந்துட்டு எடுக்குறாங்க. எடுத்து பழைய பொருளெல்லாம் வந்துட்டு போட்டுட்ருக்காங்க. அப்ப இதெல்லாம் வந்து முக்கியமானது இல்ல. இத வந்து நீ போட்டுரு அப்டின்ட்டு வந்து வள்ளி சொல்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வீரா கிட்ட கேட்குறாங்க. வீரா உன்னோட ரூம்ல ஏதாவது வந்துட்டு பழைய பொருளெல்லாம் இருக்கா? அப்டின்னு சொல்லி கேட்குறப்ப, இருக்கலாம். போய் வந்துட்டு செக் பண்ணணும் அப்டின்னு சொல்றாங்க. சரி வா பிருந்தா போய் அங்க இருக்கா அப்டின்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வருவோம் அப்டின்ட்டு வந்து கண்மணி வந்து பிருந்தாவ கூப்பிடுறாங்க. சரி ஓகே அப்டின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே போய் வந்துட்டு தேடிட்டு இருக்க மாரி தான் காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கண்மணிக்கு வந்துட்டு ஒரு பழைய பெட்டி கிடைக்குது. அந்த பெட்டிய வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்க்குறப்போ வந்துட்டு அதில வந்து ருத்ராட்சம் வந்துட்டு இருக்கு. அத எடுத்து பார்த்ததும் கண்மணி வந்து அதிர்ச்சி அடைஞ்சுறாங்க. "என்னது இதில வந்துட்டு இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அது வந்து அவங்களோட அண்ணனோட பாண்டியனோட ருத்ராட்சமா வந்து தெரியுது. அத பார்த்தோனே கண்மணிக்கு வந்து கண்ணெல்லாம் கலங்கிருது. அத பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. "இது நம்ம அண்ணனோட மாதிரி தெரியுதே!" அப்படின்ட்டு அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அவங்க அண்ணனும் ராஜேஷும் வந்துட்டு ரொம்ப க்ளோஸா இருந்தது வந்து அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. அத நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க நம்ம கண்மணி. அதுக்கப்புறம் வந்துட்டு அத எடுத்துக்கிட்டு வந்து வெளில வராங்க. வெளில வந்து கண்மணியோட அம்மா வந்து நின்னுட்டு இருக்க மாரி தான் காட்டிட்டு இருக்காங்க. அந்த அம்மா கிட்ட வந்துட்டு இது மாரி அவங்க வந்து அந்த ருத்ராட்சத்த வந்து குடுக்குறாங்க. "இது வந்து உனக்கு ஞாபகம் இருக்காமா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, அத அந்த அம்மா பார்த்ததும் ரொம்ப வந்து ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பாண்டியன் அவங்களோட புள்ள ஞாபகத்துக்கு தான் அவங்களுக்கு வந்து வருது. அத பார்த்ததும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வீரா அங்கேருந்து அந்த இடத்துக்கு வந்து வர்றாங்க. "என்னம்மா என்ன பண்ணிட்டுருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, அவங்க அம்மா அத கையில வச்சுட்டு அழுகுறத பார்த்துட்டு, வீரா வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சி அடையிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு "அத குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அத வாங்குறாங்க. வாங்கி பார்த்ததும் வீராவுக்கும் வந்துட்டு பாண்டிய ஞாபகம் தான் வருது. "இது வந்து நம்ம அண்ணன் கழுத்துல போட்டிருந்த இதாச்சே" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ற மாரி தான் காட்டுறாங்க. குடும்பத்தில எல்லாருமே பிருந்தா, கண்மணி எல்லாருமே ரொம்ப அவங்க அண்ணன நெனச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அந்த கண்மணியோட அம்மா வந்துட்டு அழுகுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வள்ளி வந்துட்டு ஆறுதல் சொல்றதுக்காக வர்றாங்க. "இங்க பாருங்கம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா இது வந்து என்னோட பையனோடது தான்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி தான் அவங்க அழுதுட்டு இருக்க மாரி தான் காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சொல்றாங்க, "இது வந்துட்டு சத்தியமா இந்த ரூமுக்கு வந்து எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாதும்மா. ஆனா வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு எல்லாருமே நெனைக்கிற மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு எந்த தப்புமே பண்ணல. அவன் வந்து ரொம்ப நல்லவன். கொஞ்சம் கோவம் வரும் அவ்வளதான். மத்தபடியெல்லாம் வந்து கொலை பண்ற லெவலுக்கெல்லாம் வந்துட்டு அவன் போமாட்டான். அதுவும் பிளான் பண்ணியெல்லாம் வந்து கொலை பண்ணவே இல்ல. நீங்க எப்போதுமே அவன வந்து தப்பா நெனச்சிராதீங்கம்மா" அப்படின்ட்டு வந்து வள்ளி ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து மாறனுக்காக வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வீராவோட அம்மா சொல்றாங்க, "ஐயோ! அம்மா நான் வந்துட்டு அவர் வந்து கொலை பண்ணாரு அப்டின்லாம் நான் சொல்லல. கண்டிப்பா மாப்பிள்ளைய பத்தி எனக்கும் நல்லாவே தெரியும். அவரு வந்துட்டு அந்த லெவலுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா போக மாட்டாரு. இத பார்த்ததும் என் பையன் ஞாபகம் எனக்கு வந்துருச்சும்மா. அத நெனச்சு தான் நான் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மத்தபடியெல்லாம் வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க ஒண்ணும் தப்பா நெனச்சுக்காதீங்க" அப்டின்ட்டு வந்து நம்ம வள்ளிகிட்ட வந்து கண்மணியோட அம்மா வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் ராமச்சந்திரன் வந்து அந்த இடத்துக்கு வந்து வராரு. "என்ன இங்க சத்தம்? என்ன எல்லாரும் வந்து ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ப ராமச்சந்திரன் வந்து கேட்குறாரு. அதுக்கு வந்துட்டு வள்ளிகிட்ட ஃபர்ஸ்ட்டு தான் கேட்குறாரு. "என்னம்மா ஆச்சு வள்ளி? என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "இல்லண்ணா அது வந்து" அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வள்ளி வந்துட்டு இழுக்குறாங்க. அத கேட்டதும் அவருக்கு வந்து என்ன வள்ளி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்ட்டு வந்து அவர் வந்து யோசிக்கிறாரு. உடனே கண்மணி சொல்றாங்க, "மாமா அத நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து சொல்றாங்க. "சொல்லுமா என்னம்மா நடந்துச்சு? எதுக்காக எல்லாரும் வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, இனிமே என்னம்மாமா நடக்கணும்? அதான் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சே!" அப்படின்ட்டு ஒரு இக்கு வச்சு தான் நம்ம கண்மணி வந்து பேசுறாங்க. "புரியலம்மா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. எதா இருந்தாலும் தெளிவா சொல்லு. என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, "இது வந்துட்டு எங்க அண்ணனோட வந்துட்டு ருத்ராஜம். இது வந்து உங்க பையனோட பெட்டியில வந்துட்டு இருக்கு. அது எப்படிம்மாம்மா இருக்க முடியும்? ஆனா வந்துட்டு மாறன் வந்து எந்த தப்புமே பண்ணல." அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்றீங்க. எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஆனா வந்துட்டு அவரோட வ பெட்டியில வந்துட்டு இது எப்படி இருக்கலாம்? அப்போ வந்துட்டு அவர் தானே கொலை பண்ணியிருக்கணும். கண்டிப்பா எங்க அண்ணன வந்து அவர் தான் கொலை பண்ணியிருக்காரு. இன்னும் அவருக்கான தண்டனை வந்து கிடைக்கல. கண்டிப்பா அவருக்கான தண்டனை வந்து கிடைச்சிரும் அப்படின்ட்டு வந்து ரொம்ப கோவத்துல வந்துட்டு நம்ம கண்மணி வந்து பேசுறாங்க. இத கேட்டதும் ராமச்சந்திரன் வந்து அதிர்ச்சி அடைஞ்சுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ராமச்சந்திரன் வந்து வீரா கிட்ட கேட்கிறாரு, "எங்கம்மா அவன்? எங்க போனான்? எங்க மாறன்?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, "இல்ல மாமா எனக்கு வந்து தெரியல" அப்படின்ட்டு வந்து நம்ம வீரா சொல்றாங்க. உடனே வந்துட்டு ராகவன் வந்து உள்ள வராரு.
"டேய் ராகவா எங்கடா மாறன பார்த்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, "நான் பார்க்கல" அப்படின்ட்டு வந்து ராகவன் வந்து சொல்லிட்டு தான் என்ன நடக்க போதோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில வந்துட்டு நம்ம ராகவன் வந்து நிற்கிறாரு. அதுக்கப்புறம் மாறன் வந்து அந்த இடத்துக்கு தான் வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் ராமச்சந்திரன் வந்து கேட்குறாரு, "வள்ளி இது வந்துட்டு எப்படி வந்து இவனோட பெட்டியில வந்துச்சுன்னு இவன வந்து சொல்ல சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, மாறனுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. ஏன்னா சம்மந்தம் இல்லாம வந்துட்டு நம்மள்ட்ட கேட்குறாங்களே அப்படின்ட்டு மாறன் வந்து எதுவுமே தெரியாம வந்து நின்னுட்டுருக்காரு. அதுக்கு வந்துட்டு "என்னது?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "இல்லடா கண்மணி வந்துட்டு எடைக்கு போறதுக்காக பழைய பொருள்லாம் வந்து தேடி எடுத்துக்கிட்டு இருந்தப்ப, ஒரு பெட்டியில வந்துட்டு பார்த்துருக்கா. இந்த ருத்ராட்சம் வந்து இருந்திருக்கு. அதான் உன்னோட பெட்டியில எப்படி வந்தது?" அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணன் வந்து கேட்குறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, "எனக்கு என்னத்த தெரியும்? நான் வந்து அதெல்லாம் பார்க்கவே இல்ல. நானே இத வந்து இப்ப தான் பார்க்குறேன். சம்மந்தம் இல்லாம வந்து என்கிட்ட கேட்குறீங்க?" அப்படின்ட்டு வந்து நம்ம மாறன் வந்து கோவப்பட்டு பேசிட்டு இருக்காரு. இத கேட்டதும் ராமச்சந்திரன் வந்து டென்ஷன் ஆகிறாரு. "போதும் வள்ளி அவன நிறுத்த சொல்லு. இன்னும் எத்தன பொய் தான் அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். அவனால எனக்கு எவ்வளோ பிரச்சனை. தேவையில்லாம வந்துட்டு இவன் இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இவன் வந்து கொலை பண்ணான்னு சொன்னாங்க. அப்புறம் இவன் வந்துட்டு திட்டம் போட்டு கொலை பண்ணான்லாம் சொன்னாங்க. இவன் பண்றதையும், அந்த சாட்சிக்காரன் சொன்னதையும் பார்க்குறப்ப பார்த்தா, கண்டிப்பா இவன் வந்து திட்டம் போட்டு தான் கொலை பண்ணியிருப்பான்னு எனக்கும் வந்து தோணுது. அப்படின்ட்டு வந்து ராமச்சந்திரன் சொல்றாரு. இத கேட்டதும் நம்ம மாறனுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாரு. அப்படியே சைலண்டா அந்த இடத்துல வந்து நிக்கிறாரு. இன்னும் என்னெல்லாம் தான் மறைச்சு வச்சிருக்கானோ, எதா இருந்தாலும் இவன சொல்ல சொல்லு. இவன் வந்து ஒழுங்காவே இருக்க மாட்டான். இவன் வந்து லாஸ்ட் வரைக்கும் என்னைய வந்து நிம்மதியா இருக்க விட மாட்டான். ஒரு பிரச்சனையும் கொண்டு வந்துகிட்டே இருப்பான். இவனால பாரேன் நான் எல்லார்கிட்டயுமே அவமானப்பட்டு நிக்க வேண்டியதா இருக்கு. அப்படின்ட்டு வந்து கன்னா பின்னான்னு விட்டு திட்டிட்டு இருக்காரு. கண்மணி கேட்குறாங்க. "இப்பயாவது உண்மைய சொல்லு மாறா. இது வந்து எங்க அண்ணனோட ருத்ராட்சம். இது வந்துட்டு உன்னோட ரூமுக்குள்ள வந்து எப்படி போணுச்சு? உன்னோட இதுல திங்ஸ் எல்லாம் நான் வந்து செக் பண்ணி பார்க்குறப்ப, பழைய பெட்டியில வந்துட்டு இது இருந்துச்சு. இது வந்து எப்படி உன்கிட்ட வரும்? அப்போ வந்து நீ தான் எங்க அண்ணன வந்து கொலை பண்ணியிருக்க. அதுவும் வந்து திட்டம் போட்டு கொலை பண்ணியிருக்க." அப்படின்ட்டு வந்து நம்ம கண்மணி கோவமா வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டிப்பா இதுக்கெல்லாம் வந்து உனக்கு தண்டனை கிடைச்சே ஆகும். அப்படின்ட்டு வந்து நம்ம கண்மணி வந்து சொல்ற மாரி தான் காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மாறன் டென்ஷன் ஆயிறாரு. நான் தான் எதுவுமே பண்ணலன்னு சொல்றேனே, அப்புறம் எதுக்காக என்ன நம்ப மாட்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சவுண்ட் விட்டு பேசுறாரு. இத கேட்டதும் ராமச்சந்திரன் வந்து டென்ஷன் ஆகிடுறாரு. என்னடா உன்கிட்ட வந்து விசாரிச்சா, நீ வந்து குரல உயர்த்தி பேசிட்டு இருக்க. என்ன உனக்கு என்ன அவ்வளோ திமிரா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராமச்சந்திரன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. என்னம்மா வீரா? அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, இங்க பாருங்க மாமா, அது வந்துட்டு எங்க ரூமுக்கு எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க வந்து அத பார்க்கல. ஆனா கண்டிப்பா வந்து இத வந்து மாறன் வந்து பண்ணியிருக்க மாட்டான் அப்படிங்கிறது வந்து எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா, அவன் வந்து இந்த லெவலுக்கெல்லாம் போமாட்டான். கண்டிப்பா வந்துட்டு இத வந்து இந்த ரூம்லலாம் அவன் வந்து வச்சிருக்க மாட்டான். ஆனா, இத வந்து வேற யாரோ தான் பண்ணியிருக்காங்க. பிளான் பண்ணி இவன வந்து மாட்டி விடுறதுக்காக வந்து யாரோ பண்ணியிருக்காங்க. இது யார் பண்ணது அப்படிங்கிறத வந்து நான் வந்து கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம்.